61.56 கோடி மதிப்பு. என்ன அப்படின்னா அது ஒரு டெண்டர். எதுக்கு டெண்டர் அப்படின்னா ஆள் எடுக்கிறாங்க கான்ட்ராக்டுவல் ஜாபுக்கு. எதுக்கு அப்படின்னா மாநகர பேருந்து இருக்குது, அதுக்கு கண்டக்டர் உத்தியோகத்துக்கு இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1700 சொச்சம், கரெக்டாக சொல்லணும்னா 1797 கண்டக்டர் இவங்க. அது கோட்டம் இருக்குல்ல, குரோம்பேட்டை, மாதவரம், இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு இத்தனை கண்டக்டர்னு அப்படின்னு. சரி, இதெல்லாம் யார் எடுக்க போகிறா அப்படின்னா எஸ்எஸ் ஏஜென்சிஸ்னு ஏதோ ஒன்று இருக்குதான். எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதான். அந்த மேன் பவர் கன்சல்டன்சி அவங்க தான் லோயஸ்ட் பிட்டர். அதனால் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? அவங்க யாரெல்லாம் எடுக்க போகிறாங்க? இங்கே நிறைய பேர் ஏற்கனவே வடமாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதில் எவனாவது அப்ளை பண்ணி அவன் நாளையிலேருந்து இது பஸ் டிக்கெட்டை இந்தியில் கேட்க போய் அது எந்த அளவில் பிரச்சனை ஆகுமா அப்படின்னு தெரில. இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி வருகிறது. ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் ஒரு படித்த பிஹெச்டி முடித்த சூரப்பா அப்படிங்கிற ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரப்ப பலரும் இங்கே கொந்தளிச்சாங்க. இப்போ மேன் பவர் கன்சல்டன்சியை வட மாநிலத்திலிருந்து நம்ம ஊர் கண்டக்டருக்கு அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வேலை இந்த 100 நாளில் ஆரம்பிச்சதா இருக்காது, உறுதியாக இப்போ ஆரம்பிச்சதா இருக்காது. ஏற்கனவே திராவிட மாடலோட இதில் இருந்தால் கண்டினியூஷன் தான் வரும். ஏன்னா ஆட்சியாளர்கள் வேணால் மாறுவாங்க, அதிகாரிகள் அங்கேயே இருக்காங்க. ஆட்சியும் கவர்னன்ஸ் அப்படியே தான் இருக்குது. கவர்மெண்ட் சர்க்கார் மட்டும்தான் மாறுது. ஆனால் இது அதோட ஏற்கனவே எடுத்த முடிவு, ஜனவரியிலேயே எடுத்த முடிவு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெண்டர் நோக்கி வந்துருக்குன்னா 100 நாளில் உறுதியாக டெண்டர்லாம் வர்ற அளவுக்கு இவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் கவர்மெண்ட் மிஷினரி செய்யுங்கிறது இல்லை. சூரப்பா பிடாது, அவர் ரம்மி ரவி அவர் பிடாது. அதுக்கப்புறம் பிஜேபி தலைவராக இருந்த வரைக்கும் அண்ணாமலை தீண்டத்தகாதவர். அவர் கர்நாடக சிங்கம்னாரு, அதனால அவர் கர்நாடகத்துக்கு போனோம். இப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்டவர், அண்ணாமலையே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அது இவங்க கொந்தளிப்பாங்க, குக்கரிப்பாங்க. இப்போ எல்லா நேரங்கள்லையுமே அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறத இதை எந்த ஊடகமும் இது வரைக்கும் விவாதத்துக்கு ஒரு பொருளாக கொண்டு வந்ததா தெரியல. தொழிற்சங்கங்கள் மட்டும் இப்போ கண்டனம் தெரியும். அதுவும் கம்யூனிஸ்ட்ல ஒரு தொழிற்சங்கம் தான் சொல்லுது. ஒருவேளை 25 கோடி கான்ட்ராக்ட்ல அவங்கள விலைக்கு வாங்கினதுனால விட்டாங்களா, சோஃபானால இது பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. இதுல எனக்கு இன்னொரு அடுத்த டவுட் என்னன்னா, இப்போ மாநகர பேருந்து குரம்பேட்டை, வடபழனி, கிண்டி, மாதவரம்னு டெப்போ இருக்கு. மொத்தம் வடபழனிலேருந்து ஏறி மெரினா பீச்சுக்கு போறான்னு வச்சுங்க. அவன் இந்த 25B ஏதோ ஒரு பஸ் போகுது. அவன் எப்படி டிக்கெட்டுக்கு கேட்கும்போது அவன் என்னத்தை புரிஞ்சுப்பான்? பஸ் ஸ்டாப் எங்கே, எந்த ரோடு வழியாக போகும், இந்த டிக்கெட்டுக்கான பணம் எவ்வளவு? சரி, இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்கன்னே வச்சுப்போம். நீ பாருங்கள், நீ கையில் வச்சுக்க, பிரிண்ட் அவுட் வச்சுக்க. உனக்கு நீ வடபழனி டெப்போவில் ஏறினேன்னா அந்த பஸ்ஸு நேராக கோடம்பாக்கம் போய் இது வழியாக டி நகர் கட் பண்ணி போகுது அப்படின்னா வள்ளுவர் கோட்டத்துக்கு 3 ரூபா, அங்கேருந்து பாண்டிபதாருக்கு 5 ரூபா, இப்படின்னு நீ இந்த பிரிண்ட் அவுட்லாம் வச்சுக்கலாம். ஆனால் மக்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, சார் நான் வள்ளுவர் கோட்டத்தில் இறங்கி நான் லேக் ஏரியாவுக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னு மக்கள் கேட்பான். கியா சாகியே தும்கோ போலோயா அப்படிமா. அவனுக்காக ஒருத்தான் அந்த நேரத்தில் அவன் பசி மயக்கத்தில் இருப்பானோ இல்லை வேற துக்கத்தில் இருப்பானோ, அவன் ஏதாவது ஒன்று சொல்லி அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நீங்கள் 1790 கண்டக்டர், கிட்டத்தட்ட 1800 கண்டக்டர் நீங்கள் எடுக்கிறீங்க. குறைஞ்சது 1800 வழித்தடத்துலேயும் இவங்க போகிறாங்க. இவங்க ஒரு வழித்தடத்தில் போகிறதில்ல, 1800 வழித்தடத்தில் போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை, லோக்கல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, பிஇ படித்தவன், எனக்கு தெரிஞ்சு டாக்டரேட் பண்ணவன் வந்திருக்கானான்னு தெரியல. நான் சொல்கிறது டாக்டர் பட்டம் வாங்கினவங்க இல்லை, தீசிஸ் பண்ணி சப்மிட் பண்ணி வந்தவங்கலாம். நீங்கள் முன்னாடி அந்த ஓனிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது பாருங்க, இப்போ அது வேற ஏதோ பல்வேறு கம்பெனிகள் வந்துருச்சு. அதில் கூட போய் சூப்பர்வைசராக போகிறவங்க இருந்திருக்காங்க, போய் அந்த ஸ்கேவெஞ்சராக கூட இருந்திருக்காங்க, அதில் அந்த குப்பை அல்றவங்களா கூட இருந்திருக்காங்க. பிஇ படித்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணவங்கள பல லட்சங்கள் இருக்குது. இந்த சம்பளம் தொகுப்பூதியமாக கிட்டத்தட்ட 27,000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 27,000 ரூபா கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் டிகிரி படித்தவனெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வடமாநிலத்திலேருந்து ஏன் ஜிஎஸ்டி உட்பட நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இந்த டெண்டர் வேல்யூ என்ன அமௌண்ட்டு சொன்னீங்க?
65 61 புள்ளி ஏதோ கோடி 65.56 கோடி ஏதோ ஒன்று. இதுல வந்து எந்த அளவுக்கு ஊழல், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அதாவது ஒரு சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட்டணியில 2019க்கு முன்னாடி இருக்கும்போது இந்த சந்தன மர கடத்தலுக்காக திருப்பதி ரேஞ்சில் ஒரு 18 பேரை சுட்டு கொண்டாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவே வரக்கூடாது, சந்திரபாபு நாயுடு அயோக்கியன், திருட்டு பய, அவனை பார்த்தாலே திருட மாதிரி இருக்கான், பிட் பேக்கெட் மாதிரி இருக்கான்னு கோவின பயல்வெல்லாம் இப்போ கர்நாடகாவில் 3 பேரை சுட்டு கொண்டாங்கல்ல, அவங்களோட ரியாக்ஷன் என்ன? இல்லை, இது அதில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி தெரியுது. என்னென்னா, இறந்து போனவர்களுடைய பெயர்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்சி இல்லையா, அந்த ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தான் போனவங்களும். இது ஏதோ ஒரு செட்டப். இதை வச்சு யார் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்களே தான் இந்த கவர்மெண்ட்டை பேக்கப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. அதாவது குண்டு வைக்கிறதும் அவங்களே, குண்டை எடுக்கிறதும் அவங்களே. அதனால அந்த கருணை மதம் அதை சார்ந்தவர்கள் தான் இறந்து போயிருக்கு. கருணை மனம், அந்த கருணை மனத்தால அவங்க இது பண்றதுக்காக பாக்குறாங்க. இப்ப நீங்க இதோட எதை பார்க்கணும்னா, கேரளால வந்து இந்த ஷிப்ல இருந்த 2 பேரை வந்து இத்தாலிக்காரன் சுட்டான் தெரியுங்களா? ஆனா அவனுக்கு தண்டனை வராம அவன் கிறிஸ்துமஸ் இத்தாலியில கொண்டாடணும்னு அரசாங்கம் விட்டாங்க பெருமா. ஏன்னா அவங்களும் கிறிஸ்தவர்கள். அந்த ஒரு இது blood is thicker than water. அதே போலதான் இதுவும். அதனாலதான் சவுண்ட் கொடுக்காம இருக்கு. இதுல எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இது இருக்கு பாருங்க, மனோநிலை. நீங்க வந்து பிஜேபின்னா நாங்க அப்படியே ஆத்தனவாயிலிருந்து கோபம் கொப்பளிச்சு கண் வழியாவே எங்க கோபம் வெளிப்படும். மீதி இதுன்னா நாங்கள் அப்படியே கடந்து போயிடுவோம். இப்போ இதுக்கு ஏன் வந்து சீமான்லேருந்து யாரும் கூவலேன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறதும் தெரியல. ஆனால் தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 30 வயசை கிராஸ் பண்ணவன இளைஞன்னு சொல்ல முடியாது, அவனை கூட கொடுத்து சொல்ல தப்பு இல்லை, அவனும் இங்கே இருக்கிறவன் தானே. நம்ம அதுக்காக ஒன்றும் நம்ம மொழி அடிப்படையிலையோ மாநில அடிப்படையிலையோ பிரிவினை பேசலை. லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு லோக்கலுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான், மொழி தெரிஞ்சால் மட்டும்தான், லோக்கல் டோப்போகிராஃபி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், டிக்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஒரு இம்மிடியட்டாக பப்ளிக்கோட கனெக்டாக இருந்தது. அதனால இது வந்து வேண்டாத வேலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கே வேலை கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய பார்வை.